யோபு 25ஆம் அதிகாரம். அப்பொழுது சூக்கியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார்மேல் உதிக்காமலிருக்கிறது? இப்படியிருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமலிருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். யோபு 26ஆம் அதிகாரம். யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பெலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவி யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடைய? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்கவை. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டிவைக்கிறார், அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின்மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியுமட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். For more videos subscribe and like my channel.